பணித்துளிகள் மே 14, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு யாருக்கு தெரியும்? கொடுக்கப்பட்ட வசனம் பிரசங்கி 7:14. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். பாரம்பரிய கதை ஒன்றின் படி ஒரு மனிதர் தன்னுடைய விலை உயர்ந்த குதிரைகளில் ஒன்றை தொலைத்து விட்டார். அவருடைய இழப்பிற்கு அண்டை வீட்டார் வருத்தத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த மனிதருக்கு அது பெரிதாக தெரியவில்லை. அதில் அக்கறை காட்டவும் இல்லை. யாருக்கு தெரியும், இது எனக்கு நல்லதாக கூட இருக்கலாம் என்றார். ஆச்சரியமாக, தொலைந்த குதிரை வீடு திரும்பும் போது தன்னுடன் வேறொரு குதிரையுடன் திரும்பியது. அதற்கு அண்டை வீட்டார் அவரை வாழ்த்தினர். அதற்கு அவர், யாருக்கு தெரியும், இது எனக்கு கெட்டதாக கூட இருக்கலாம் என்றார். அதற்கு ஏற்றாற் போலவே அவருடைய மகன் புதிய குதிரையின் மீது சவாரி செய்யும் போது கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். இராணுவத்தில் இருந்த ஆட்கள் அந்த கிராமத்திற்கு வந்து உடல் தகுதியான அனைத்து ஆண்களையும் போரில் சண்டையிட ஆள் சேர்க்க ஆரம்பிக்கும் வரை இது ஒரு துரதிர்ஷ்டம் போல தோன்றியது. காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக மகன் சேர்க்கப்படவில்லை. அதுவே அவனுடைய உயிரை மரணத்திலிருந்து பாதுகாத்தது. அதிர்ஷ்டத்தில் கஷ்டங்களும் ஆசிர்வாதமாக இருக்கும் மற்றும் நேரெதிராகவும் இருக்கும் என்பதை போதிக்கும் சீன பழமொழிக்கு பின்னால் உள்ள கதை இதுதான். இந்த பண்டைய ஞானம் பிரசங்கி 6:12 நேளை போன்ற மாயையான தன் ஜீவகாலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை என்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் என்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார் என்ற வசனத்துடன் நெருங்கிய இணைப்பு கொண்டது. அதில் அதன் ஆசிரியர், ஒரு நபரின் வாழ்க்கைக்கு எது நல்லதென்று யாருக்கு தெரியும்? எதிர்காலம் என்ன வைத்திருக்கிறது என்று உண்மையில் நம் யாருக்கு தெரியாது. எதிர்காலம் என்ன வைத்திருக்கிறது என்று உண்மையில் நம் யாருக்கும் தெரியாது. துன்பத்தில் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு, செழிப்பில் கண்டிப்பாக தீய விளைவுகளும் உண்டு என்பதை கவனிக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய சந்தர்ப்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் மற்றும் வேதனைகளையும் அந்த நாள் அளிக்கிறது. தேவனுடைய அன்பிற்கு பிள்ளைகளாக நாம் அன்பிற்குரிய பிள்ளைகளாக நாம் அவருடைய இறையாண்மையில் இளைப்பாறலாம். நல்ல மற்றும் மோசமான நேரங்களிலும் நாம் அவரை நம்பலாம். தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். நம் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளிலும் அவர் நம்முடன் இருக்கிறார் மற்றும் அவருடைய அன்புள்ள அக்கறையை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்ல மற்றும் மோசமான நேரங்களில் எப்படி நீங்கள் தேவன் மீது கவனத்தை செலுத்துவீர்கள்?